ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, 3 ஸ்டெப்ஸில் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேப்சிகம், மீல் மேக்கர், கேரட், பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் இதில் நிறைய காய்கறி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்பவே ஈஸி. இப்போது காய்கறி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கை அளவு கட் பண்ண வெங்காயம், ஒரு கை அளவு தக்காளி, இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கை அளவு புதினா. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கான மசாலாஸ் பார்த்துடலாம். உடச்சக்கடலை, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய், தேங்காய், தனியா. இதில் பச்சை மிளகாய் காரமும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் கலருக்காக ப்ளைன் சில்லி பவுடர் போடுவோம், அது மட்டும்தான். அதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் அந்த ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கை அளவு, அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ தனியா நல்லா வறுந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்து வறுக்கணும். கொஞ்சம் தீந்துச்சுன்னா கூட நம்ம இவ்வளோ நேரம் குருமாக்காக கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பீஸ் தேங்காய், அதை துருவியும் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வச்சுருந்தோம்ல, நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துருங்க. இதில் வறுத்து அரைக்கிறோன்றதுனால இந்த வறுக்கிறத பார்த்து அரைக்கணும், தீஞ்சிடக்கூடாது. தேங்காவாக போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அந்த குட்டி குட்டி பீசஸாக போடுறதுனால டைம் எடுக்கும். நீங்கள் தேங்காவை துருவி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக வறுந்துடும். இப்போது நல்லா அந்த தேங்காவும் பச்சை மிளகாவும் நல்லா வறுந்துடுச்சு பாருங்கள். அந்த கசகசாவை வச்சு நம்ம வறுந்துடுச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது லைட்டாக கலர் மாறி இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போது நம்ம 3-4 விசில் விட்டு வச்சுருக்கோம்ல, காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். அது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை சும்மா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெந்துட்ருக்கோம். அதனால சும்மா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வெந்துட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலந்து அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நம்ம ஊற்றின பேஸ்ட் வறுத்து அரைச்சது தான், அதனால் 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த 2 மினிட்ஸ் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து
நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காகவும் அந்த கலருக்காகவும் தான் நான் சேர்க்குறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொதிச்சிட்ருக்கிற குருமா அதில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட இந்த குருமாவோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு இறக்குனா நம்மளோட வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.